உலகமெங்கும் பரவி கிடக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்க்க இருப்பது அண்ணாவுடன் நாடகத்தில் சிவாஜி கணேசன் நடித்தார். பெரியாரிடம் சிவாஜி பட்டம் பெற்றார். பாருங்கள், நிகழ்ச்சி போம். திராவிட கழகத்தில் இருந்து திமுக கழகம் பிரியாத காலகட்டம் அது. சென்னையில் 7வது சுயமரியாதை மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் பெரியாரும் அண்ணாவும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். மாநாட்டில் நடிப்பதற்காக சிவாஜி கண்ட இந்திராஜம் என்ற பெயர்கள் நாடகத்தை அண்ணா எழுதியிருந்தார். இந்த நாடகத்தின் கதை சுருக்கம் வருமாறு: சிவாஜி பெரிய மாவீரன், சாதாரண குடிமகனான இருந்து பெரிய மன்னவனான். அந்நியர் ஆட்சியை எதிர்த்தவன். மராட்டிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய போதிலும் அவன் மன்னனாக முடிசூட்டு கொள்ள பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. காரணம், அவன் கீழ் ஜாதி. இதனால் காசியிலிருந்து காகப்பட்டர் என்ற பெரிய மத தலைவரை அழைத்து வந்து சிவாஜியை சத்திரியனாக மாற்றினார்கள். அதன் பிறகுதான் அவர் சிம்மாசனம் ஏற இந்துக்கள் சம்மதிக்கிறார்கள். இப்படி செல்லும் இந்த நாடகத்தில் சிவாஜியாக எம்ஜிஆரும், காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவும், மற்றொரு முக்கிய வேடத்தில் டிவி நாராயணசாமியும் நடிப்பதற்கு முடிவாகியது. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்கள் நடித்து வந்தார். காங்கிரஸ் அனுதியாகவும் பத்தாக இருந்தார். என்ன காரணத்தினால் எம்ஜிஆர் அந்த நாடகத்தில் நடிக்கவில்லை? நாடகத்துக்கு பொறுப்பாளராக இருந்த நடிகர் டிவி நாராயணசாமி அண்ணாவை சந்தித்து எம்ஜிஆர் தன்னால் நடிக்கைகள் என்று கூறிவிட்டார் என்று தெரிவித்தார். திராவிட நாடு அலுவலகத்தில் தங்கியிருந்த சிவாஜி கணேசன் இதற்கு அண்ணாவுடன் நெருங்கி பழகியிருந்தார். சிவாஜி நடிப்பாற்றல் பற்றி அண்ணா நன்கு தெரிந்திருந்தார். நாடகத்தில் நான் நடிப்பதா, அதுவும் சிவாஜி வேடத்தில் என்னால் முடியுமா என்றார். நீ முயற்சி செய்து பார் கணேசா, உன்னால் முடியும் என்றார் அண்ணா. மேலும் அவர் எழுதிய 90 நாடக வசனங்களை சிவாஜியிடம் கொடுத்து, நான் வீட்டுக்கு சென்று வருகிறேன், அதற்குள்ளதை நீ படித்து வைத்திரு, எப்படி பேசுகிறாய் என்று பார்ப்போம் என்று கூறிவிட்டு அண்ணா சென்று விட்டார். சிவாஜியிடம் வசனத்தை கொடுத்த போது பகல் 11 மணி இருக்கும். அண்ணா வீட்டிற்கு சென்று மாலை 6 மணியில் திரும்பி அலுவலகத்துக்கு வந்தார். கணேசா, வசனத்தை படித்தாயா என்று கேட்டார். சிவாஜி அவரோட அண்ணா, நீங்கள் இப்படி உட்காருங்கள் என்று கூறி அவரது எழுதி கொடுத்த வசனங்களை பேசி அதற்கு தகுந்தார் போல நடித்து காண்பித்தார். அண்ணா சிவாஜியை கட்டி தழுவி, கணேசா, நீ இதை 7 மணி நேரத்தில் மனப்பாடம் செய்தது விட்டாய் என்று அரிசாகி சாதனை என்று அண்ணா சொன்னார். அண்ணா எழுதிய 90 வசனத்தை குறுகிய காலத்தில் படித்து நடித்து காட்டினார் என்றால் இதற்கு சிவாஜியிடம் இருந்து கலை ஆர்வமும் மனப்பாடமும் செய்வதில் அவருக்கு இருந்த ஆற்றலை தான் காரணம். திராவிட கழக மாநாட்டில் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்ய நாடகம் நடந்தது. இந்த நாடகத்தில் சிவாஜி கணேசனும் காகப்பட்டராக வேடத்தில் அண்ணாவும் நடித்திருந்தனர். பெரியார் பாராட்டு. 3 மணி நேரம் இந்த நாடகத்தை கடைசி வரை இருந்து பார்த்தார் பெரியார். நான் 10 மாநாடுகள் சொல்லக்கூடிய கருத்தை ஒரே நாடகத்தில் சொல்லிவிட்டார் அண்ணா என்று பாராட்டினார். அத்துடன் யாரோ ஒரு சின்ன பையன் சிவாஜி நடித்தானே, அவன் யார் என்று கேட்டார் பெரியார். சிவாஜி கணேசனை பெரியார் முன் கொண்டு போய் நிறுத்தி, இந்த பையன் தான் என்று கணேசன் என்று அறிமுகம் செய்தார்கள். சிவாஜியை பார்த்த, நன்றாக நடிக்கிறாய், இன்று முதல் நீ கணேசன் அல்ல சிவாஜி கணேசன் என்று பெரியார் வாழ்த்தினார். பெரியாரின் இந்த வாழ்த்து பெரிய பட்டமாக அமைந்து விட்டது. அதுவரை விசி கணேசன் என்று அழைக்கப்பட்ட அன்று முதல் சிவாஜி கணேசனாக ஆனார். என்னுடைய வாழ்க்கை உயர்வுக்கு உறுதுணையாக இருந்தது சிவாஜி என்ற பெயர். ஐயாவும் அண்ணாவும் இந்த மாநாட்டையும் நான் என்றுமே மறப்பதில்லை. அதன் பிறகுதான் சாதாரண கணேசன் சிவாஜி கணேசன் ஆனேன். சிவாஜி என்ற பெயர் தந்தை பெரியார் அவர்களால் எனக்கு போட்ட பிச்சை என்று சிவாஜி கணேசன் தன் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிட்டார். வாழ்க சிவாஜியின், அண்ணாவின் புகழ், பெரியாரின் புகழ். வணக்கம்.